திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆதிதிராவிடர் நல விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 பள்ளி மாணவிகள் மற்றும் சமையலர் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம் காசினி. பழனி அருகே ஆயக்குடியில் ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 பள்ளி மாணவிகள் மற்றும் சமையலர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. 22 பெண் மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை மாணவிகள் உணவு அருந்துவதற்காக காத்திருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 பள்ளி மாணவிகள் மற்றும் சமையலர் அபிராமி என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் நளினி என்ற மாணவி 9ஆம் வகுப்பு மாணவி மற்றும் சமையலர் அபிராமி இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இது குறித்து ஆயக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி அருகே ஆதிதிராவிடர் நல விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவிகள் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஏற்கனவே மேற்கூரை மோசமாக இருந்தது. ஆதிதிராவிடர் நல விடுதி ஊழியர்கள் மாவட்ட கல்வித்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. காசினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.